நம்மளோட சுற்று என்ன பண்ணுதுன்னா, நான் ஒரு விஷயத்த சொல்றேன்றதுக்காகவே அது தப்புன்னு சொல்றதுக்கு 4 பேர் உருவாக்கி வச்சிருக்கு. இது எனக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறது தான். அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு 4 நல்ல ஒப்பீனியனை எடுத்துக்கிட்டு அது தப்பு தப்பு தப்புன்னு உலகத்தை கன்வின்ஸ் பண்ண போறோம். அப்பனா ஆரம்பிக்கலாமா? நல்லவனுக்கு கண்டிப்பா நல்லது தானே நடக்கும். பயிரெல்லாம் நடக்கும். ஏய், நீ யாரா நல்லவ? நீயா? வா 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 வா, உட்காரு உட்காரு உட்காரு. நல்ல வட்டமா இருக்குது. ஆனா நல்லா வலிச்சு ஒரு மொட்டை அடிச்சு விடுங்க. நீ நல்லவனா இருந்தால் மொட்டை அடிக்கப்படுவாய். இது ஒண்ணும் வெளியே இருந்து நமக்கு தெரியாதவங்க செஞ்சுட்டு போறது கிடையாது. நம்ம வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கும். நம்ம அப்பா அம்மாக்களும் ஒரு நல்ல குழந்தை கிடைச்சிட்டு ரொம்ப குஷி ஆயிடுவாங்க. அப்பா, ஒரு நல்லவன் கிடைச்சிட்டா, நம்ம ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் மேல திணிச்சு இவங்க ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு குஷி ஆயிடுவாங்க. இது அவங்க இருந்து ஆரம்பிச்சு நம்ம வாத்தியாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், பொண்டாட்டி, புள்ள, நல்லவன், கெட்டவன் அத்தனை பேருக்கும் பொருந்தும். உன் நண்பர்கள் கிட்ட நீ ரொம்ப நல்லவனா இருந்தான்னு வச்சுக்க, கரக பார்ப்பாங்க. உன் காதலிகிட்ட நீ ரொம்ப நல்லவனா இருந்தான்னு வச்சுக்க, கையால் ஆகாதவன்னு சொல்லி கழட்டி விட்டுருவா. உன் பொண்டாட்டிக்கு நீ ரொம்ப நல்லவனா இருந்தான்னு வச்சுக்க, பொழைக்க தெரியாதவன்ட்டு விட்டுட்டு போயிடுவான். ஸோ நீ நல்லவனா இருந்தீங்கன்னா உனக்கு நல்லது நடக்காது. உன் தலைமுடியோட சேர்த்து உன் நிம்மதியையும் பறிகொடுப்பாய். கடமையை பலனை எதிர்பார்க்காதே. எவ்வளவு கன்வீனியன்டான ஒரு விஷயம் இல்ல? எனக்கு தெரிஞ்சு இது இந்த முதலாளிகள், மேனேஜர்கள் பொசிஷன்ல இருக்க உருவாக்கி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு விவசாயி தன்னோட முதலாளிகிட்ட போய், ஐயா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்யறவங்க ஒரு 2 ரூபா கூலி உயர்த்தி கொடுங்கன்னு கேட்டா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அதே டே கான்ட்ராஸ்ட் ஐடி வேலைக்கு வந்தா, பாஸ் எனக்கு ஹைக்கே வர மாட்டேங்குது, எனக்கு சேலரி பத்தல, எனக்கு கூட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டா, சோ ஹவு கன்வீனியன்ட் இஸ் திஸ், ரைட்? இந்த ஒரு விஷயத்த நம்ம லைஃப்லயும் பொருத்தி பார்க்கணுங்கிற. லிஃப்ட் குடிச்சா அவன்ட்டு 20 ரூபா வாங்குறது தப்பு இல்ல. நண்பன் காதலுக்கு உதவி செஞ்சா அவன் நமக்கு ஆள் செட் பண்ணி கொடுறான்னு கேட்கறதுல தப்பு இல்ல. இந்த மொத்த உலகமே பலன் நம்பி தாங்க வேலை பார்க்குது. ஆபீஸ்ல இருக்கிற ப்ரொமோஷனை நம்பி வேலை பார்க்கறான், பிசினஸ் பண்ற ப்ராஃபிட்டை நம்பி வேலை பார்க்கறான். இவ்வளவு விவசாயம் செய்யறவன் தன்னோட நிலத்துல இருந்து வர அந்த நெல்மணிக்காக, அந்த நெல்மணியை பாக்குறப்ப வர சந்தோஷத்துக்காக தாங்க வேலை செய்யறான். கடமையை செஞ்சா பலனை எதிர்பார்க்கணுங்க. இவ்வளவு பெரும்பாலும் அப்பாவே நம்ம குழந்தைய எப்படியாச்சும் நல்லபடியா வளர்த்துட்டோம்னா நம்ம கடைசி காலத்துல அவன் நம்மளை பார்த்துப்பாங்கிற பலனை எதிர்பார்த்து தாங்க வாழ்றாங்க, வளர்க்குறாங்க எல்லாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், மயிர்ல தெரியும். உலகத்தோட 1ஆம் நம்பர் போலுனா அது இதுதான். நான் 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப என் பக்கத்துல அழகா வெள்ளையா கொழு கொழுன்னு ஒருத்தன் கண்ணாடி மாறிட்டு மூக்கு செஞ்சுட்டு உக்காந்தான். ஹலோ அப்படின்னா, அன்னைக்கு அவனோட அகத்தோட அழகு அவன் முகத்துல தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நான் தப்பிச்சிருப்பேன். நட்பு நண்பன் சொல்லி திரியிறவனுங்க தானே. நட்பு நண்பன் சொல்ற ஒருத்தர் வந்தாங்க. பல நேரத்துல நம்ம முதுகுல குத்துறது. என்ன நிறைய பேர் முதுகுல குத்தி இருக்கானுங்க. எப்படி அவனோட அகத்தின் அழகை கண்டுபிடிக்கிறது நினைச்சீங்கன்னா, ஒருத்தன் இல்ல ஒருத்தி உங்ககிட்ட ஏதாவது கேட்கிறப்ப இல்ல அப்படின்னு சொல்லி பாருங்க. அவனோட அகத்தின் அழகு லட்சணம் என்னங்கிறத முகத்திலே தெரியுங்க. அப்ப தெரியுங்க. ஒருத்தன் உங்கள்கிட்ட ஆசையா பைக்கை கூட ஒரு ரைடு போயிட்டு வரேன்னு சொல்றப்ப இல்லன்னு சொல்லி பாருங்க, அவனோட அகத்தின் அழகு என்னன்னு தெரியும். ஒரு பையனோ பொண்ணோ லவ் ப்ரப்போஸ் பண்றப்ப இல்லன்னு சொல்லி பாருங்க, அவனோட அகத்தின் அழகு லட்சணம் என்னங்கிறது அப்ப தெரியும். 14 கூட இருக்க நண்பன் காசு கேட்கிறப்ப இல்லன்னு சொல்லி பாருங்க, அப்ப அவனோட அகத்தின் அழகு என்னன்னு தெரியும். இவ்வளவு ஏன் வீட்டுல பாக்குற பையனையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி பாருங்க, அப்ப தெரியும் உங்க வீட்டு ஆளுங்களோட லட்சணம் என்னன்னு. வணக்கம் மாப்பிள்ளை. ஐயோ சோ சொல்ல வர்றது என்னன்னா, அகத்தின் அழகு மட்டும் இல்ல, அகத்தின் அழுக்கு கூட முகத்துல தெரியாது. சோ பி கேர்ஃபுல். கடைசியா ஒரு திருக்குறளோட முடிக்கலாம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னால நன்மையும் செய்து விடல் அப்படின்னு ஒரு அழகான திருக்குறள் இருக்குது. பட் அப்படி நம்ம வாழ்றப்ப கிடையாது. தெரியுது, நீ மூடு. நீ சும்மா நின்றுகிட்டு இருக்க. ஒருத்தர் ஓடி உன் மண்டல நறுக்குன்னு கொட்டிட்டு ஓடிட்டானா அவனை திருப்பி துரத்திட்டு போய் அவன் மண்டல நறுக்குன்னு கொட்டுற வரைக்கும் உன் மனசு ஆறாம இருந்தீங்கன்னா நீ ஏன் இனம். சின்ன வயசுல பக்கத்துல கொஞ்சம் புக்ல கோடு போட்டாங்க, அதே சைஸ் கூட அவன் புக்லயும் போடணும்னு சண்டை போட்ட பரம்பரைடா நம்ம பரம்பரை. நம்ம பெரிய போனோம், மாமனோ, சித்த போனோம். நம்ம அப்பனை ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கிட்டு அவனுக்கு சந்தோஷமா இருக்கிறத பாக்கிறதுக்கு வயிறு இவ்வளவு கப்பன்னு எரியும். அப்படி எரிஞ்சதுதான் நீ ஏனம். ஹே, நம்ம டிஎன்ஏலயே அந்த குணம் கிடையாதுடா. ஒரு சிலரை யோசிச்சு பாருங்க. உங்களோட எக்ஸ் லவர் ரொம்ப டாக்ஸிக்கான பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு போயிட்டா.
நாளைக்கு அவளே இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்து டேய் எனக்கும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைடான்னு சொன்னா உள்ள காண்டாவுமா ஆகாதா? அதையும் பெரிய செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டூடு பிஆரோட க்ளோன் வேஸ்ட்டை போட்டு உட்கார வச்சிருவாங்க ஓரமா. ஸோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இன்னும் சீதாரை ஒருத்தல் அவர்னால நன்மையெல்லாம் செய்ய முடியாதுங்க. வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இது எல்லாமே ஒரு மாதிரி தப்பான ஒப்பீனியன்ஸ். இந்த ஒப்பீனியனை கன்வின்ஸிங்காக உங்ககிட்ட நான் சொன்னேன்னு தெரியல. நான் சொன்னது யாராவது கன்வின்ஸ் ஆயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒரு வேலை நல்லா போச்சுன்னா நீ வெளுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் புரிதல்ல.